புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஹெட்ஃபோன்ஸோனும் கேஸையும் சேர்ந்து தண்டர் பேர் பயங்கரமா இருக்குல்ல, நல்லா இருக்கு. 3.5mm ஆப்ஷன் கும்முன்னு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். நம்ம பார்ப்போம் பேஸ் பூஸ்டடா போயிருக்கா இல்லையன்றது நம்ம பார்ப்போம். 3.5mm உண்டு, யூஎஸ்பிசியும் உண்டு. நான் வந்து 3.5mm தான் கேட்டிருந்தேன். 3.5mm வித் மைக் கிடைச்சிருக்கு. ஸோ இதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். 2 டிரைவர் யூனிட்ஸ் இருக்கு, ஒரு டைனமிக் டிரைவர், ஒரு பேலன்ஸ் அமைச்சர் டிரைவர். ஸோ இது ரியல் வேர்ல்டுல இப்போ நமக்கு எப்படி இருக்கு அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. மற்றபடி எங்கேயுமே எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓவராலா வந்து இந்த ஹெட்ஃபோன் ஜோனும் கேசியோட சிம்பிள் மட்டும் இருக்கு. உள்ள ஓபன் பண்ணா ஒரு சிம்பிளான பேக்கேஜிங், டிசைன், ஒரு சிம்பிள் பேக்கேஜிங். பத்தியா எனக்கு அந்த டிசைன் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நல்லா இருக்குங்க இந்த டிசைன். பக்கா டிரான்ஸ்பரண்ட் இல்ல, டிரைவர்ஸ் எங்கெல்லாம் இப்போ நீங்க பீரோல பாப்பீங்கன்னு எதிர்பார்க்கறேன். அப்போ இது எப்படி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமாடா, ஒரு ட்வீட்டரும் ஒரு ஊஃபரும் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தான் இருக்கு போல இருக்கு. மேலும் கீழும் இருக்கு 2 டிரைவர் யூனிட். ஸோ இந்த 2 பட்டு அவங்க என்ன கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அருமையா இருக்கு இந்த டிசைனு, கொஞ்சம் ஸ்டைலா இருக்கு. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து ஸ்மால் லார்ஜ் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஏன்னா அதில் மீடியம் எப்பயுமே வந்துடும். ப்ராடக்ட் வாரண்டி கார்டு இருக்கு உள்ள. மற்றபடி கேபிள் ஸ்டைலா இருக்கு, ஸ்டைலா இருக்கு. ஐஎம்லாம் இப்போ ஸ்டைலா தானே இருக்கு. ஐஎம்ஏ ஸ்டைலுன்ற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. ஐஎம்ஏ ஸ்டைல் தான் கரெக்ட். இங்க வர்றா பரவாயில்லடா. இந்த பட்ஜெட்ல சில்வர் பிளேட்டட் மாதிரியா? பரவாயில்லையே, பெரிய விஷயம் இல்ல அது. மைக்கோட. ஆமா மைக்கோட இருக்கு. சரி, இது எவ்வளவு டிரைவ் பண்ணுது? அப்புறம் DDI5 இருக்குல்ல, ஆமா அதுலயும் மாட்டி பார்க்கலாம். அதுலயும் பார்ப்போம் எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்ல. கண்டிப்பா நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து ப்ரீ ஆம்ப்லாம் கிடையாது இல்ல. அதுல எதுவுமே கிடையாது, இதுல இருக்கிறது தான். ஆமா. அதால என்ன இந்த ஒயரால என்ன டேட்டா கொடுக்க முடியும், பிளஸ் அதால என்ன கனெக்ட் பண்ண முடியும். அதான். ஏய் இது என்னடா ஓபன் மாதிரி இருக்கேடா. நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, வெளியில காத்த நல்லா புஷ் பண்ண முடியும் போலயே. அதான் தண்டரோ ஓபன் எண்ட் மாதிரி இருக்கு. கிரில் ஓபன் பேக் அப்படின்னுவாங்களே, ஓபன் பேக் இயர்ஃபோன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ்ல ஓபன் பேக்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல வந்து வெளியவே கேட்கும் நல்லாவே. ஆனா அது நல்லா அந்த கம்ப்ரஷன் ஃபீல் இல்லாம ஒரு ஃப்ரீ ஃபீல் கிடைக்கும். ஓகே சரி, ஒரு சைடு மாட்டிட்டேன். இவ்வளோ இன்னொரு சைடு ரைட்டு அப்படிங்கிறது போட்டிருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம் போட்டிருக்குடா. ஐயோ என்னையா அது, என்னால் அதை மறக்கவே முடியல. அதை கேட்டுட்டு இந்த அது பேர் என்னையா? அது மேன்கர்டு. அது பேர் என்னமோ மேன்கர்டு. என்னமோ அந்த வீடியோ போய் பாருங்க. 9 டிரைவர்ஸா? ஆமாம், 9 டிரைவர்ஸோட ஒருத்தன் பண்ணியிருக்கேன். சாதாரண ஸ்டாக் டைப் சி டேக்கு, கூகுள் பிக்சலோட பாக்ஸில் வருமே அந்த டேக் தான் இது. ஓகே. இப்போ இதுலலாம் இதான் நம்ம நார்மல் ஐஎம் மாதிரி இருக்கு. அது பிடிச்சிக்கிற இடத்த சொல்கிறேன் இல்லையா காதில். நல்லா இருக்கு. பார்ப்போம் பீட்ஸ் வரும்போது. க்ளீனாக இருக்கு, ஆனால் சவுண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கு. அப்படியே போரு. வெளியில கேக்குதா? அப்படியா? கொஞ்சம் ஹைஸ்ல தான் நிறைய கேக்குது எனக்கு, பேஸை விட. நம்ம ஃபர்ஸ்ட் போடுவே அந்த ஹிந்தி பாட்டு, அது போடு. நிறைய ஹை ஃப்ரீக்வன்சிஸ்லாம் நல்லா கேக்குது இதுல, லோ ஃப்ரீக்வன்சிஸை விட. நல்லா கிளீனா இருக்கு, லோவெல்லாம் கிளீனா இருக்கு. மிட்டு கூட நல்லா தான் இருக்கு. சே, அந்த 9 டிரைவர்தை கேட்டுட்டு இதெல்லாம் கேட்டா வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்கு, அப்படிதான் இருக்கு. அது 1 லெவல் கம்பேர் பண்ணாம இருக்க முடியல என்னால. அது கூட ஆக்சுவலா பார்க்க கூட தான். இதுல கொஞ்சம் வந்து பேஸ் கொஞ்சம் தெரியுது. அகைன் ரொம்ப ஹை டாமினேட் பண்ணுதுயா, ரொம்ப ஷ்ரில்லா இருக்கு. சரி ஓபன் பண்ணலாம். இப்போ நீ ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் கேட்டிருக்கல, ஆமா, அப்படியே அதை ஓபன் எடு. நான் DDI5 மாட்டுறேன். அப்போ வந்து இதோட கேரக்டர் மாறுதான்னு பார்க்கலாம். அதாவது பை டிஃபால்ட் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஹைஸ் பூஸ்டடா இருக்கு. ஹைஸ் பூஸ்டடா இருக்கு.
லோஸ் கிளீனா இருக்கு, ஆனா அந்த தண்டர் வரலையே. பேர் தண்டர் இருந்தது, பேர் தண்டர்னு வச்சா நான் தண்டர் எதிர்பார்ப்பேன்ல, அவ்வளவுதான் நான் எதிர்பார்த்தேன். தப்பில்லைங்க, நீங்க எதிர்பார்த்ததுல தப்பில்லைங்க. இது வந்து ஒரு பெரிய வற்றா கடல் மாதிரி இருக்குடா எனக்கு வர இந்த ஐஎம். வந்துகிட்டே இருக்குல்ல, எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கேன் நான் இதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஓடுது. அன்னைக்கு ஒரு நண்பரை மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல மங்களூர்ல, வெங்கட் ப்ரோ. அவர் வந்து சொன்னார், ஐஎம்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதே சிவா ப்ரோ வீடியோ பார்த்தா அப்படின்னாரு. சொன்னேன் எனக்கும் ப்ரோ அப்படின்னு. நம்ம இதுல அது ஆக்சுவலா நம்மளோட அனாலிட்டிக்ஸ்லயும் அப்படிதானே இருக்கு. நம்ம இதுல வந்து ஐஎம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு சில நண்பர்கள், அதாவது கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு போட்டு வருது. சூப்பர்ல. யாரெல்லாம் அந்த ஐஎம் கம்யூனிட்டி மெம்பர்ஸோ ஒரு ஹாய் கமெண்ட் போடுங்கப்பா. இந்த பெருமையா இருக்குங்க. இந்த கேபிளோட வித்தியாசமே எப்படி இருக்கு பாரு. இந்த கேபிள், அதாவது இந்த டிடிஐ கேபிள் ஹெவியா இருக்கு. இப்போ இதுல வந்து வித்தியாசம் டக்குன்னு தெரிஞ்சிடும் என்ன வித்தியாசம் இருக்கு. இந்த நீ சொல்றிய இந்த ப்ரீஆம்ப் வந்து ரோல் என்ன பண்ணுது, தண்டரா இருக்கான்னு பாப்போமா? ஆமா, இல்ல ஒரு பிளண்டரா இது. இந்த கேபிள் வந்து ஒரு பெரிய பிளண்டர். எப்பயுமே நிறைய போன், நிறைய ஐஎம்ல இன்னும் கேவலமான கேபிள் கொடுப்பாங்க. இது எவ்வளவு பரவாயில்ல, இதோட ஸ்டாக் கேபிளுக்கு ஒரு டீசென்டான கேபிள் தான். போடலாமா? இப்போ நான் வால்யூம் வேணா கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, இந்த வால்யூம் வைக்கிறேன். எனக்கு நல்லா வெளில கேக்குது. இன்னமும் ஹை ஸ்ட்ரில்லா இருக்கு, ஆனா வால்யூம் அதிகமா இருக்கு. அதான் சொல்றேன், வால்யூம் எனக்கு வெளில கேக்குது. 50% வைக்கிறேன். இப்போ அந்த தண்டர் ஃபீல் வரலைங்க. அந்த தண்டர் ஃபீல் நான் எதிர்பார்க்கிறேன் பேர் வச்சதுனால. ஆனா ஜென்ரலா நல்லா கிளீனா இருக்கு ஆடியோ, நல்லா ஹைஸ் தான் அதிகமா இருக்கு. அப்ப இவங்க டியூனிங்கே அப்படிதான் இருக்கு போல. டியூனிங்கே அப்படிதான் இருக்கு. ஸோ டியூனிங் இப்போ யாருக்காவது சில பேருக்கு ஹைஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப பேஸ் பூஸ்டடா வேணாம், ஹைஸ் தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, தனிப்பட்ட முறையில் உள்ள போய் ஈக்குவலைசர் ஒன்று வச்சு அதில் போயிட்டு நான் என்ன பண்ணலாம்னா வேணும்னே லோஸை பூஸ்ட் பண்ணலாம். அது நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா அதுக்கும் வரேன் திரும்ப கலட்டி. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்டா. எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த டிசைன்னால இருக்குமோ அப்படின்னு. ஓப்பனா இருக்குல்ல, அதனால தான் வைப்ரேட் ஆகும். அது ரிவர்ப் எஃபெக்ட்டே இருக்காது. ஆமா இல்ல, அதனாலயும் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆனா இது வந்து எடிட்டிங்க்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரியான இது வாய்ஸ்க்கு சூப்பரா இருக்கும். வெறுமை வாய்ஸ் ஹெவி மியூசிக்கோ இல்ல கண்டென்ட்டோ அதுக்கெல்லாம் மொத்தம் நம்ம ஆளுங்க சப்போஸ் இதை வாங்குறாங்கன்னு வையன் தண்டரு, அவங்களுக்கு மைக்கோட கிடைச்சிரும். இதுலதான் கால்ஸ்க்கு வந்து ஃபோன் கால்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டு இருந்தாரு என்கிட்ட, என்ன சீப்பாலாம் ஐஎம்லாம் இல்லவே இல்லைல்ல அப்படின்னு. எந்த மாதிரி பட்ஜெட்ல? இது வந்து 2K. சப்போஸ் வந்து 1100 1200 இருக்குல்ல, EDX ஒன்னு இருக்கு. அது வந்து பார்த்தனா நிறைய இருக்கு. EDX மட்டும் இல்ல, JD1 நம்ம ஒன்னு பார்த்திருப்போம், JD10 அதெல்லாம் இருக்கு. இதுல என்ன ஹைலைட்னா, அந்த மாதிரி பட்ஜெட்ல போனா அதுவும் டைப் சிலயே மைக்கோட வருது 1200. இப்போ அந்த டாக் போட்டு பாப்போமா? டாக் போட்டா பவர் அதிகமா கண்டக்ட் பண்ணும். ட்ரை பண்ணி வைக்கிறியா? டியூனிங் எல்லாம் மாத்தாது இல்ல. டியூனிங் மாத்தாது, நீ அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீ டியூனிங்லாம் மாறாது. எனக்கு என்னன்னா, இந்த பின்னாடி ஓப்பனா இருக்கறனால தான் அப்படி இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு இல்ல, நியாயமானதுதான். நார்மலா பேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன வயசுல, கண்டிப்பா க்ளோஸ் நம்ம குட்டி ஸ்பீக்கர் இருந்ததுனால எடுத்து என்ன பண்ணுவோம்னா கப்புக்குள்ள போட்டுருவோம், எப்படி கை வச்சுடி மூடுவோம், அப்பதான் வரும் பேஸ். ஆமா, ஏன்னா அதுக்கு சேம்பர் தேவை. ஆமா, லோ ஃப்ரீக்வன்சிக்கு எப்பவுமே சேம்பர் தேவை. நம்ம அதே பிக்சல் லோ ஃப்ரீக்வன்சில பேசணும்னா கூட சேம்பர் பெருசா தேவைங்க உள்ள. மாஸ் பண்றான் அவன், டாக்கு வேற லெவல் பண்றான் அவன். மாறிடுச்சு, ஆடியோ வேற மாதிரி இருக்கு. இப்போ கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கு, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு டாக்கு, சூப்பர் ஒர்க்கு. செம்மையா பண்றான், சூப்பரா இருக்கு. இப்போ ஐஎம் எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. இப்போ அந்த ஹைஸ்லாம் செம்மையா கண்ட்ரோல் ஆகுது. இது எவ்வளோ ஹைஸ் இருக்கிற சாங் இது, அதுவே செம்ம கண்ட்ரோல்டா இருக்கு, சூப்பரா இருக்கு டாக்கு. ஐயோ செம்மையா இருக்கு டாக்கு. இது கடைசியில பார்த்தா அந்த கேசி தண்டரோட ரிவ்யூ இல்லாம அந்த டாக். ஆனா கேசி தண்டர் வந்து இப்போ ஒரு டாக் வழியா யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு. அதாவது நம்ம நார்மலா யூஸ் பண்ற அந்த டாக்குக்கும் இதுக்கும் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்னு நான் இது வரைக்கும் ஆனா ஒரு விஷயம் வெயிட் பண்ணு,
இப்போ வெயிட் பண்ணு வேணா தலைவன் வேற இருக்கும். ஸ்டைல் செமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. சரி DAC மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ்ங்க. இதுலயும் செம்மையா இருக்கு. ஆனா இதுல ஹைஸ் அதிகமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட மாதிரியே அவன் வேற லெவல் பண்றான். பேஸ் பூஸ்ட் பண்ணு. செமையா இருக்கு. இப்பதான் தண்டர் வருது. செமையா இருக்குது. EQ வச்சு நல்லா பண்ணலாம். ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கு. இந்த நல்லா தான் இருக்கு. இந்த டேக்னால நல்லா இருக்குன்றாங்க. அதுதான் மெயின். நல்லா இருக்கு. வாய்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. வாய்ஸ் நல்லா கிளியரா இருக்கு. எஸ்பிபி வாய்ஸ் வருதா? சூப்பரா இருக்கு. பயங்கர கிளியரா இருக்கு. பேர் வந்து கேசி வாய்ஸ் அப்படின்னு வச்சிருக்கலாம். உண்மையிலே அதான். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த நேம்னால வரக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்கணும். ஆமா, ஏன்னா தண்டர்னு ஒண்ணு நானும் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பேஸ் பூஸ்டர் இருக்கும். பேஸ் அப்படிதான் நானும் நினைச்சேன். பட் பேஸ் பூஸ்டர் போட்டு பேலன்ஸ் ஆச்சு. தண்டர் மாதிரி எல்லாம் இல்ல. அப்போ இவங்களோட டியூனிங் எப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னா, ஹைஸ் ஜாஸ்தியா ஒரு டைனமிக் டிரைவர் இருக்கு, அது வந்து நார்மலா ஃப்ரீக்வன்சிஸ் ஹேண்டில் பண்ணுது. ஒரு பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர் இருக்கு, அது ஹைஸை வந்து பூஸ்ட் பண்ணுது போல. ஆமா 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 ஆமா. ஓகே, இது டுவல் டிரைவர் அப்படிங்கிறதுனால சொல்றேன். ஸோ இவங்க வந்து ஹைஸை வந்து பூஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. இது என்னவோ கேமிங் ஓரியன்டா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா, இந்த டிசைனே கேமிங் தான். இந்த கேமிங் ஓப்பன் இயர் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன நுணுக்கமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு இந்த ஹைஸ் பூஸ்டடா இருக்கிறது பெட்டர்ன்றதுனால சூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம எது ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த சைடுல ஒன்னு இருக்கு பாரு, கேமிங் மேல கேமிங் ஐஎம். ஆமா 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 ஆமா. கரெக்ட் கரெக்ட். அது வந்து பார்த்தா ஓப்பனா இருக்கும். சோ அதுல வந்து ஹைஸ் கொஞ்சம் பூஸ்டடா ஃபீல் ஆகும். சோ இதுல ஹைஸ் பூஸ்டடா இருக்கு. சோ ரொம்ப தண்டர்ன்றதுனால என்ன மாதிரி தப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க, பேஸ் பூஸ்டடா இருக்கும் அப்படின்னு. ஆனா அப்படியே இருந்தாலும் ஒரு டேக்கு அப்புறம் அந்த EQ இது ரெண்டுத்தையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியாததுன்னு ஒண்ணு இல்லை. அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கு. டிஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த விதத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் IEM அப்படின்னு சொல்லலாம். ஆமா, 2K பட்ஜெட்ல உங்களுக்கு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியோட, எப்பயுமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேசி சூப்பர் லைட்டா இருக்கு, அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா அந்த ரெண்டு டிரைவரும் வெளியில வந்து விசிபிளா இருக்கு. இல்ல ஹைலைட் என்னன்னா உள்ள பாரு ஹெட்போன்ஸோட சிம்பிள போட்டு வச்சிருக்காங்க. ஆமா 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 ஆமா, இந்த சைடுல வந்து கேசியோட சிம்பிள் உள்ள போட்டு வச்சிருக்காங்க. நான் வச்சிருக்கிறதுல ஹெட்போன்ஸ் ஒன் சிம்பிள் தானே, அது இப்பதான் பாக்குறேன் அது ஹெட்போன்ஸ் ஒன் சிம்பிள்னு. ஆமா, சோ இதுல பின்னாடி இந்த மெஷ்ஷும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இங்க பொதுவா வந்து இங்க ஃப்ரண்ட்ல இருக்கும் மெஷ், இந்த இடத்துல இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இந்த இடத்துல இருக்கும். அதுவே ஒரு டைப்பா தான் இருக்கு இதுல. சோ இதுல ஹைலைட் என்னன்னா ரொம்ப அக்கோஸ்டிக்ஸ் உள்ள போக ஆரம்பிச்சோம்னா அந்த மெஷ் மெட்டீரியல் என்ன, அதுல என்ன போர் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆடியோ ப்ரொஃபைல் மாறும். கரெக்ட் கரெக்ட். செராமிக்ஸ்லாம் அதுல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 50,000 ரூபாய் EMல மேன்கர்ட் வேற லெவல்ல, அது வேற லெவல். இதுவும் நல்லா தான் இருக்கு. IEM ஜெனரலே எனக்கு வந்து IEM ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். இன்-இயர் மானிட்டர்ஸ் மாஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கேட்டகரியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரீசெண்டா வந்து அந்த ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர்லாம் போட்டுருந்தேன், நான் பார்த்தேன். சானிக்கா அதெல்லாம் போட்டுருந்தேன். இது அந்த இது ப்ளூடூத் ஆம் தானே? ஆமாடா, கேசட் மாதிரி ஒன்னு. கியோதோன்னு ஃபியோவோடது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் பாரு என்ன ஆகுதுன்னா, இப்போ எனக்கு ஒயர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நான் சைக்கிள் ஓட்டும் போது எனக்கு போன்ல இருந்து இது வரணும்னா டிஸ்டர்ப் ஆகும். ஆமா ஆமா, போன் தனியா ஒரு இடத்துலயும் ஹெட்போன் தனியா இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. சோ அப்ப என்ன ஆயிடுது, அந்த மாதிரி ஒன்று பாக்கெட்ல போட்டேன் இல்லாட்டி எங்க மாட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அது இத்தனைக்கும் எல்டாக்ல வருது, இல்லாட்டி வந்து ஆப்டெக்ஸ்ல வருது. ஆடியோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்ல. நான் சிம் கார்டு சூப்பர் மிக்ஸ் 5 மாட்டி பார்த்தேன். சூப்பர் மிக்ஸ் 5லயே அது வந்து பவர் டிரைவ் பண்ணுது அவ்வளவு சூப்பரா. 50% வால்யூம் வச்சாலே இருக்கு. அது வந்து சார்ஜ் பண்ணணுமா அது? ஆமா, அது வந்து 8 ஹவர்ஸ்ல அந்த மாதிரி ப்ளே பேக் இருக்கு, ஒரு சிங்கிள் சார்ஜ். அது மட்டும் தான். பட் அது இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. அது ஒரு ப்ளூடூத். நம்ம எங்க போனாலும் நான் இப்போ ரைடு எவ்வளவு போனாலுமே குட்டி காரணமே அடிச்சாலும் 5.5 மணி நேரத்துக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன். அப்ப என்னால ஃபுல் டைமும் யூஸ் பண்ண முடியும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதாங்க ஹைலைட். நல்லா சார்ஜ் வருது. கண்டிப்பா வரும். சூப்பர். ஓகே நைஸ். IEM அப்படிங்கிற அந்த ஜெர்னி வந்து கண்டினியூ ஆகுது. ஆமா, எனக்கு இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த ஹெட்போன்ஸோட பத்தி நம்ம கமெண்ட்ஸ்ல பார்த்ததை வச்சு சொல்றேன். நிறைய பேர் இருக்காங்க நம்ம இதுல, ஏதோ ஆடியோ ஸ்டோர் இருக்கு, அப்புறம் இன்னொன்னு கான்செப்ட் கார்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா ஹெட்போன் ஜோன் மேல மட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இப்போ ஒரு பிரச்சனை எனக்கு இதுல ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அவங்கள ரீச் பண்ண முடியுது, அவங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றாங்கங்கறாங்க. மத்த இடத்துல வந்து அது கொஞ்சம் சொதப்புது அப்படிங்கறாங்க. அப்படியா உண்மையா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம்.
எங்களுக்கு அந்த டேட்டா தேவைங்க. அதுக்குதான் கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம இப்ப என்ன பண்ண முடியும்னா இன்னும் கூட க்ளோஸ் ஆகும், தைரியமாவும் அந்த ஒரு சில பிராண்ட்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் தைரியமா. ஆமா ஆமா பரவாயில்லைங்க நீங்க சொல்லுங்க அப்படியாங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு கன்சியூமருக்கு காது செவிசாய்க்கிற ஒரு பிராண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா we are happy always. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் நம்ம ஒரு பிராண்ட் கிட்ட எதிர்பார்க்கறது, ஒரு அடிப்படையில எதிர்பார்க்கறது செவிசாய்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிராண்ட் எல்லாம் வந்து அடிச்சு போட்டு தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எய்ம். அது மாதிரி ஹெட்ஃபோன் ஜோன்ல ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் சொல்லுங்க. நாங்க அதை என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், ஆக்சுவலா கொண்டு போய் சேர்க்கலாங்க. ஆமா, ஒரு சிலர் கிட்ட எல்லாம் சேர்க்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மெயில் போடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கமெண்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெயில் போடலாம். பாப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். அண்ட் ஐஎம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நல்லாவே தெரியுது. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே டிஃப்ரெண்ட் ஐஎம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா நான் சென்னைசர்ல ஒரு சிங்கிள் டிரைவர் ஐஎம் ட்ரை பண்ணேன். சென்னைசர் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு அழகா ஒரு ஐஎம் பண்ணிருப்பாங்க. நான் அப்படியே ஜெர்மன் இன்ஜினியரிங் கண்ணு கலங்க ஆரம்பிச்ச அளவுக்கு ஆச்சு எனக்கு. ஏன்னா அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா 5800 வந்து ஸ்டாக் ஒரு இன்இயர் ஹெட்ஃபோன்ஸ் வரும் தெரியுமா, ஸ்டாக் அது வந்து ஆன் இயர்னே சொல்லலாம். அந்த ஹெட்ஃபோனோட சவுண்ட் ப்ரொஃபைல் இருந்தது. அப்படியே அரண்டுட்டேன். ஏன்னா நோக்கியாக்கு ஞாபகம் இருக்குல்லடா, மேக்ஸிமம் ஹெட்ஃபோன்ஸ் வந்து சென்னைசரும் இவங்களாம் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே சிக்னேச்சர் இருந்தோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்ப கேட்டது அப்படியே கேட்கறேன் திரும்பியும் அப்படி இருந்தது எனக்கு. அந்த மாதிரி சவுண்ட் சிக்னேச்சர் ஒரு பெரிய விஷயங்க. நிறைய பேர் வந்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து பேஸ் பூஸ்ட் பிடிக்கும், எனக்கு புரியுது. பட் எல்லா பிராண்ட்லயுமே பேஸ் பூஸ்டடாவே இருந்தாலே ஒரே டோன்ல போற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸும் காட்டணும். ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெக்குயர்மெண்ட் இருக்கும், அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்ல. ரைட்டு. ஸோ இதில் நம்ம இன்னொரு பதில சந்திப்போம். அதை விடைபெற்றுக் கொள்ள சிவபரணி மற்றும் பரத்வாஜ் பார்க்கலாங்க மற்றும் ஜாக்கி த டாக். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.